ஹலோ யுவர்ஸ், சன் டிவியில் ரீசெண்டாக முடிவுக்கு வந்த ஒரு சீரியலின் சீசன் 2 வரப்போவதாக தகவல் வந்துட்டுருக்கு. அது எந்த சீரியல்னு தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்களை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடுகளம் சீரியல் சீசன் 2 வரப்போவதாக தகவல் வந்துட்டுருக்கு. ஆடுகளம் சீரியல் சன் டிவியில் ரீசெண்டாக தான் முடிவுக்கு வந்துச்சு. இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்ன்ட்டு சீரியல் ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. ஆடுகளம் சீரியல் ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சீரியல் சீக்கிரம் முடிவுக்கு வந்ததுன்ட்டு. ஏன்னா இந்த சீரியலோட ஸ்டோரி நல்லா தான் போயிட்டுருந்துச்சி, நல்லா தான் டிஆர்பி வாங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு இந்த சீரியலை இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்ட்டு தெரியல. ஆடுகளம் சீரியல் ஆரம்பத்தில் இரவு 10 மணி டைம் ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பிறகு டைம் ஸ்லாட் சேஞ்ச் ஆகி மதியம் 3 மணி டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆடுகளம் சீரியல் டைம் ஸ்லாட் சேஞ்ச் ஆனதில் டெல்னா டேவிஸ்க்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அப்போவே அவங்க சீரியலிருந்து விலகுவதாக நியூஸ் வந்துச்சு. அவருக்கான ஷூட்டிங் ஷெட்யூலை முடித்துவிட்டு அவர் சீரியலிருந்து விலகுவதாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இருக்கும்போதே சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரியலின் சீசன் 2 வரப்போவதாக தகவல் வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இது உண்மை என்றால் ஆடுகளம் சீரியல் ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹாப்பி தான். ஆடுகளம் சீரியல் சீசன் 2ல டெல்னா டேவிஸே நடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆடுகளம் சீரியலோட சீசன் 2 வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.